Hello, livechennai.com viewers. This is Sabarish. The company pair ViewMax for maximum visibility is our tagline. So we are essentially a advertising agency where we specialize in outdoor advertisement, which is OH, and media planning across platforms like satellite, television, print, uh, OTTs, social media, etc. So this is exactly who we are, and this is what we do. So we are basically a distribution agency and a media planning agency, primarily concentrating on outdoor and satellite and other stuff. Brand awareness promote பண்றது தான் நம்மளோட வேலை. So you see a lot of brands இல்லையா? நீங்க டிவி ஓபன் பண்ணா you see a lot of brands. நீங்க ரோட்ல போகும்போது பில்போர்ட்ஸ், ஹோர்டிங்ஸ், அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே ஸ்டெப் பண்ணி நீங்க எங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் அது ஒன் ஆஃப் த வேஸ் நாங்க ப்ரொமோட் பண்றதா இருக்கிற மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஸோ பேசிக்கா வந்து இது வந்து அஃபிஷியல் டெண்டர் மூலமா தான் நம்ம வின் பண்றோம். ஸோ சின்ஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நம்ம எடுத்து பண்றதுனால ஆப்வியஸா கவர்மெண்ட் கிட்ட இருந்து there will be a set of guidelines that we will have to follow as an advertising brand who wins the official tender to display advertisement on buses இல்லையா. ஸோ அந்த டெண்டர்லயே ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு ஏரியாஸ் எதுன்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணலாம், எங்க பண்ணலாம், எவ்வளவு ஏரியால பண்ணலாம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆர்டராகவே கிடைக்கும். ஸோ அது கிடைச்ச உடனே நாங்க மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சோடனே எவ்ரி கிரியேட்டிவ் that will go on the buses will be priorly approved by the MTC officials. So MTC எல்லா officialsம் approve பண்ண உடனே தான் any creative will go out. So டைரக்டா கான்ட்ரோவர்ஷியலா ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலோ இல்ல அந்த மாதிரி இருந்தாலோ அது வந்து MTC கவர்மெண்ட் அபிஷியல் சைட்ல இருந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ எது அவங்க சைட்ல இருந்து அப்ரூவ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம அட்வர்டைஸே பண்றோம். அதனால கான்ட்ரோவர்ஷியலா இது வரைக்கும் எதுவும் நடந்ததில்லை. வித் ரெஸ்பெக்ட் டு த ரிசப்ஷன், இது ஒரு மொபைல் ஹோர்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அபவுட் 450 பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கிறதுனால ஃபுல் பஸ் நம்ம பிராண்ட் பண்றதுனால என்ன பிராண்ட் நம்ம பண்ணாலுமே விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. there is very good chance of creating more recall through a bigger size ad. And நம்ம சென்னையில இப்போதான் இந்த மீடியம் புதுசா வந்திருக்கு and lot of brands are going for it because obviously they have a proven track record of their brand visibility being increased during the period of the campaign that they do, that they brand full buses in. So reception ரொம்பவே நல்லா இருக்கு and many other brands will definitely have to start doing this and கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பஸ்ஸஸ்ங்கிறது this is something that we invest on inventories for, but இது மட்டும் எங்களோட this is one of the services. This is not the only service that we offer. We also offer any service with respect to OH marketing, out of home marketing, from auto tops to no parking boards to barricades, to bus shelters to hoardings. All of these outdoor activities inclusive of road shows as a service we offer. அது மட்டும் இல்லாம we also offer ATL mass media communication platforms like radio, television, OTT platforms, Google, Meta, அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் we do advertise, programmatic advertising சொல்லுவாங்க. All of this is something that we also do. Our specialty is transit advertising, but apart from that also our specialty is distribution of content. So essentially distribution of advertising அந்த ஃபீல்ட்ல தான் நம்ம இருக்கோம். எல்லாமே இன்வென்ட்ரி தான். அதுல ஒரு இன்வென்ட்ரி நாங்க டைரக்டா வாங்கி வைக்கிறோம், மற்ற எல்லா இன்வென்ட்ரியும் நாங்க டைரக்டா டீல் பண்றோம். நம்ம லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்றோங்கிறத விட எல்லாமே வந்து டார்கெட். ஸோ நம்மளோட மீடியமே வந்து ஒரு அவேர்னஸ் மீடியம்னு சொல்லுவாங்க. சின்ஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் தி அவேர்னஸ் மீடியம், ஸ்பெசிஃபிக் லொக்காலிட்டி, ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் அப்படின்னு பண்றத விட ஹோல் ரீச்சிங் மாஸ் ஆடியன்சஸ், ரீச்சிங் குரூப் ஆஃப் பீப்புள், ரீச்சிங் மோர் பீப்புள், அதுதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுது. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் we deal with also. ஸ்பெசிஃபிக்கா ரூட் வைஸ் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா கூட அதுக்கு we have opportunities. டிரான்சிட் அட்வர்டைசிங் பஸ்ஸஸ்ல ஸ்பெசிஃபிக் ரூட்ஸ் டார்கெட் பண்ணலாம். எந்த பிளாட்ஃபார்ம், எந்த மீடியம் வந்து OH மீடியம்ல பயமா ஒர்க் ஆகுதுன்னா டிரான்சிட் அட்வர்டைசிங் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீடியம்ஸ் தட் will reach more people. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா if we plan the media in specific routes that we want visibility in, அதுவும் பண்ணலாம். So transit advertising has more reach
அதை தவிர டெலிவிஷன் ரேடியோ ஹேஸ் more reach, it reaches more people.